அஸ்ஸாமில் இந்த மே மாதம் மகிழ்ச்சியாக தொடங்கவில்லை. போடோ ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று துப்பாக்கி சூடு நடத்தினதில் 34 பேர் இன்று சாவு எண்ணிக்கை 34ஆக உயர்ந்தது. இன்னைக்கு செய்திகள் வந்திருக்குது. அஸ்ஸாமில் மத மோதலை ஏற்படுத்துறதுக்காகவே இந்த வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன உள்துறை அமைச்சர் ஷிண்டேயும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நாளிதழ்களில் எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு அதன் மீதான நம்ம விவாதத்தை தொடரலாம். ராகவன், இந்த மத மோதல்கள்னு இல்லை, அந்த ஏற்கனவே இதற்கான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த வயலன்ஸுக்கு எல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நீங்க வங்கதேசத்திலிருந்து இங்க வந்தவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை இந்த தேர்தல் களத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்துட்டு போறதை பார்க்க முடியுது. நீங்க இதனுடைய ஆரிஜின் என்னன்னு பாக்குறீங்க? உண்மையிலேயே அதுதானே. இது இப்போ இல்லைங்க, 1967 ஆரம்பிச்சது. உதயாச்சல்னு அவங்க ஒரு தனி மாநிலம் கோரிக்கை இருந்தது. போடோலேண்ட் அவங்களுடைய கோரிக்கை இருந்தது. லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான பேர் அத்துமீறி இந்தியாவுக்குள்ள உள்ள இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டும் என்று பல முறை அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. போடோங்கிறது ட்ரைபல், அதாவது மலைவாழ் மக்கள். அவங்க இதை எத்தனையோ தடவை எதிர்த்திருக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சி இவர்களை தேர்தல் ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அது ஒரு இது சொல்றாங்க, உலகத்துல எத்தனையோ இடத்துல இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப சீப்பா உள்ள இந்தியாவுக்குள்ள வர முடியும்னா இவங்க தான் வந்திருக்காங்க. 2000 ரூபாயில இந்தியா உள்ள வந்து 200 ரூபாய்க்கு லஞ்சம் கொடுத்து ஒரு ஐடென்டி கார்டு கூட வாங்க முடிஞ்சிருக்குது. ஓட்டரா கூட இந்த நாட்டுடைய வாக்காளராக கூட சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு புள்ளிவரம் சொல்லுது. இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் உள்ள வந்து அந்த நாட்டுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனையாகும். அங்க இருக்கிற ட்ரைபலுக்கு அது அவருடைய நிலங்கள் எல்லாம் புடுங்குறாங்க. அதனாலதான் அங்க சண்டை வருது. இது 1967 இருந்தே தொடர்ந்து இருக்கிறது. இது 67 இருந்து இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு வரலாற்று ரீதியான காரணம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து வேலை வாய்ப்புகளும் சொத்துக்களும் தங்களிடமிருந்து பறிபோகின்றன அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு ஏற்படக்கூடிய அச்சம் தான் இந்த மோதலுக்கு காரணம் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப அடிப்படையில இவர்கள் யார் என்பது அந்த வரலாற்று ரீதியான ஒரு சில செய்தியும் நம்ம பார்க்கணும். இது 67க்கு பிறகு வந்ததோ அல்லது விடுதலைக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு வந்ததோ என்பது அல்ல. 1900களுடைய துவக்கத்துல ஆங்கிலேயர்கள் அசாம் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியாக இருந்த காலகட்டங்களில் அதை வளப்படுத்துவதற்காக கிழக்கு வங்காளத்தில் இருந்த முஸ்லீம்களை, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை இங்கே குடியமர்த்தினாங்க. அந்த ஆங்கிலேயர்களால் குடியேற்றப்பட்ட மக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய வங்காளிகளை தவிர, கிழக்கு வங்காளத்தை சேர்ந்தவர்களை தவிர, அங்கே உள்புகுந்தவர்கள், சட்டவிரோதமாக உள்ள வந்தவர்கள் என்பது சுத்த பொய். அதன் பிறகு 1965 பல்வேறு கலவரங்கள், தொடர்ந்து கலவரங்கள். 1983 நடந்த அந்த நெல்லி கலவரத்தில் 3000க்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவங்கள், இதெல்லாம் தொடர்ந்து அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு சட்டங்களை போட்டும் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான ஒடுக்குதலான இந்த காலகட்டங்களில் தனியாக ஒரு நாடே இருக்கக்கூடிய வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கே உள்ள புகுந்து உள்ள குடியேறிடுறாங்க அப்படின்னு சொன்னா இங்க இப்ப பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரியான சூழல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டையே விட்டு அங்க மக்கள் இங்க குடியேறாங்கன்றது தர்க்க ரீதியாகவே ஒரு சரியான வாதம் அல்ல. ஆக இங்க நடக்கக்கூடியது என்னன்னு சொன்னா, RSS என்ற ஒரு அமைப்பு எப்படி இந்தியா முழுக்க பிரிவினையை, வன்முறையை தூண்டுகிறதோ, அதே அந்த அடிப்படையில் அவர்கள் பின்னணியில் இருந்து தூண்டக்கூடிய பிரிவினையும் வன்முறையும் தான் அங்க நடக்கக்கூடிய கலவரங்களுக்கும் படுகொலைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் அங்க இல்ல. இந்த வன்முறையில் ஈடுபட்ட அமைப்பு போடோ மக்கள் முன்னணி அப்படிங்கிறது காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு அந்த செய்தியில இல்ல. அந்த செய்தி உறுதி செய்யப்பட்ட செய்தியாக இல்ல. இதுல போடோ இன மக்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் பல குழுக்களாக இருக்கிறாங்க, பல ஆயுத குழுக்களாக இருக்கிறார்கள். அந்த ஆயுத குழுக்கள்ல இதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியது, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. காங்கிரஸுக்குள்ளார RSS இல்லையா? நரசிம்மராவ் RSS காரராக இல்லையா? பல RSS காரர்கள் பல கட்சிகளை, கம்யூனிஸ்ட் முதல் கொண்ட கட்சிகளில் RSS காரர்கள் இருக்கிறாங்க. RSS என்பது வேறு, அங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மற்ற கட்சிகள் நீங்க பிரிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். இங்க போடோவோடு இதுக்கு பிஜேபிக்கு RSSக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அதாவது அந்த கலவரம் 2012 போன 2 வருடங்களுக்கு முன்னால் நடந்த கலவரத்துல
ஜூலையில கலவரம் நடக்குது. அப்போ நம்முடைய மூத்த தலைவர்னு சொல்லக்கூடிய பிஜேபி மூத்த தலைவர் அத்வானி சொல்றாரு, அசாமில் நடந்து கொண்டிருப்பது கலவரம், இந்தியர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்குமான கலவரம் சொல்லி எரியக்கூடிய நெருப்புல எண்ணெய் வார்த்தார். அது மட்டும் இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். 2012 ஒரு கருத்தரங்கம் நடத்தப்படுது டெல்லியில. நான் சொல்லி முடிச்சேன். டெல்லியில ஒரு கருத்தரங்கம் நடத்தப்படுது. அந்த டெல்லி கருத்தரங்கத்துல தலைப்பு என்னன்னு சொன்னா, போடோ இந்துக்கள், சொந்த பூமியின் அகதிகள், பங்களாதேஷ் முஸ்லீம்கள், ஊடுருவல்காரர்கள், இந்தியாவின் புதிய சக்தி என்ற ஒரு மத துவேஷ கருத்தரங்கம் நடத்துறாங்க. அந்த கருத்தரங்கத்துல பாஜகவுடைய அப்போதைய தலைவர் நிதின் கட்கரி கலந்து கொள்கிறாரு. போடோனுடைய மக்கள் முன்னணியுடைய எம்பி எல்கே பிஸ்முத் கலந்து கொள்றாரு. இப்படி எல்லாருமே கலந்து கொண்டு போடோவுக்கும் தொடர்பை நான் சொல்றேன். பாருங்க, இது இந்திய அரசாங்கத்துக்கும் அது தெரியும், எல்லா அரசாங்கமும் அது புரிந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஓட்டு வங்கிக்காகத்தான் இப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க என்னமோ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவர்கள் கூட இருக்கிற இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க பங்களாதேஷி தான், பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தான் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்றதுனால அவங்க சப்போர்ட் பண்ண அவசியம் இல்ல. எப்போ வரைக்கும் வந்தவங்கள அப்படி சொல்லுவீங்க? அதோட ரெக்கார்ட் இருக்குல்ல. இப்போ முஜிபுர் ரஹ்மான் இருக்கும் பொழுதே கூட உள்ள வந்திருக்காங்க, பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. இவர் சொல்றாரு, அவங்களுக்கு இருங்க நான் பேச, நீங்க பேசுனீங்க, நான் அப்ஜெக்ட் பண்ணல. அதாவது அங்க பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கிறது, அங்க பாதுகாப்பா இல்லாம இங்க வருவாங்க, அப்படி வரமாட்டாங்க. மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு உள்ள வந்திருக்காங்க, நார்த் கொரியால இருந்து சைனா உள்ள வந்திருக்காங்க. நார்த் கொரியால ஒண்ணும் இல்லலாம் இல்ல. அதாவது பல நேரங்கள்ல பொருளாதார அடிப்படையிலே மக்கள் அங்க வேலை இல்லவே இருக்கலன்னு சொன்னோம்னா உடனே அடுத்த நாட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. இப்படித்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள வந்திருக்காங்க நம்ம சொல்றோம். எல்லைப்புற மாகாணங்கள்ல பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இவர் சொன்னார் 83 நெல்லி கலவரம் எல்லாம் பேசுறாரு. அப்ப அங்க பிஜேபி ஆட்சி நடக்குது. இன்றைக்கு 10 ஆண்டு காலமாக தருண் கோகோய் தான் அங்க இருந்திருக்கிறாரு. உங்களால் அவர்களை கண்டிக்க முடியல. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இஷ்யூ அப்படிங்கறத நீங்க சொல்றீங்கல்ல, சட்டவிரோதமாக அங்க குடியேறியவர்களால தான் அங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க. அது உண்மையிலேயே நீங்க சொல்றது உண்மையாகவே இருக்கிற பட்சத்துல கூட இதுதான் அதற்கான தீர்வா? இதுதான், அதாவது போடோ தீவிரவாதிகளுக்கு ஆட்டோமேட்டிக் ரைபிள்ஸ் கொடுத்து அவர்களை சுட்டுக் கொள்வதுதான் தீர்வா? இத பாருங்க, சுட்டுக் கொள்வது தீர்வு கிடையாது. ஆனா இது போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த தவறியது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அவங்களுக்கு போடோலேண்ட் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இங்கேருந்து வெளியில இருந்து பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்து இவங்க அவங்களுக்கு போடோலேண்ட் தனி லேண்ட் கொடுக்க கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணாங்க. இது 80களில் நம்ம என்ன பிரச்சனை வந்ததுனாங்க, 80ல திடீர்னு வாக்காளர் லிஸ்ட் இதை பார்க்கும்பொழுது, விகிதத்தை பார்க்கும்போது திடீர்னு அதிகமாயிடுச்சு. யாருன்னு பார்த்தா இவன்லாம் வாக்காளர் ஆயிட்டான். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக, சமூக பிரச்சனைகள் அங்க அதிகமா வரும். இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். ஏன் இங்க மெட்ராஸ்ல, சென்னையில பார்த்தோம்ல செயின் பீரோ புல்லர்ஸ்னு பார்த்தோம்ல, யாரெல்லாம் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட் இங்க வந்து தங்கினவங்க தானே. மும்பைல மாத்திரம் 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது நாட்டுடைய பாதுகாப்பு கேள்வி அச்சுறுத்தலாக இருக்காதா? இதை கேட்டா இதுல எங்க மதம் வருது? இவர்கள் எதையுமே மதத்தை தான் பாக்குறாங்க. பிஜேபி ஒன்னும் ஆளுங்கட்சி கிடையாது. அஸ்ஸாம்ல காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி. போடோலாந்து பிரதேச பகுதி மாவட்டங்கள்ல, அந்த 4 மாவட்டங்கள்ல பழங்குடியினராக, அங்கு மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய போடோலாந்து பழங்குடியினர், போடோ பழங்குடியினர் வந்து சிறுபான்மையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அச்சம் தான் இந்த எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் அங்க வந்து ஏற்படலை. அதாவது வந்து 30% முஸ்லீம்கள் அங்க இருக்கிறார்கள் உண்மை. அதாவது RSS சித்தாந்த அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். அந்த அடிப்படையை வந்து அசாம்ல போடோ மூலியமாக நான் சொல்லி முடிச்சேன். அதாவது வந்து பங்களாதேஷ் எப்போ வந்துச்சு? பங்களாதேஷ் என்பது பாகிஸ்தான் பிரிவின் போது கிழக்கு வங்காளமாக இருந்து, அதன் பிறகு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கிழக்கு பாகிஸ்தானா இருந்து அதுக்கு பிறகு பங்களாதேஷாக பிரிக்கப்படுகிறது. இப்ப நான் என்ன சொல்றேன், யாரெல்லாம் வந்தேரிகள், எப்போது எல்லாம் வந்தவங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வந்தாங்க சொன்னா அத்வானி இன்றைக்கு வந்து பாகிஸ்தான் கராச்சியை சேர்ந்தவர். அதாவது வந்து வந்தேரிகள் அவர்கள் வந்து அவர்களுக்கு குடியமர்த்த கூடாது அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சரிசமமா பாருங்க. நேபாளத்திலிருந்து கூர்கான்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய பல்வேறு மாநில பரவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குதா, விசா இருக்குதான்னு கிடையவே கிடையாது. அவர்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆக வந்து எங்குமே, அதாவது வந்து கூர்கா இனத்தை சேர்ந்தவர்கள் நாடு முழுக்க இருக்கலாம், அவர்களை வந்து மாற்று நாட்டை சேர்ந்தவர்கள் கூட பார்க்கறது கிடையாது. ஆனால் வங்காளதேசத்தை சேர்ந்த ஏற்கனவே இந்தியாவோடு இணைந்திருந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களால் குடியமர்த்தப்பட்ட ஒரு வங்காளிகளை இன்றைக்கு வந்து வெளியேற்றணும், அவர்களை வந்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது வந்து RSS திட்டமிட்ட சதியை தவிர, இதுல வந்து போடோ மக்களுக்கு அங்க பாதிப்பு இருக்கிறதா என்று சொன்னா எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்குங்க.
ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடியவர்கள் வந்து பல மாநிலங்களை சேர்ந்தவங்க, பல மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஆனா கிராமங்கள்ல போகணும்னு சொன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்தா நீ ராம்நாட்ல இருந்து வந்தவன். அப்ப வந்து ஒரு சாதாரண உள்ளூர் மக்கள் வெளிநாட்டுல சேர்ந்த உள்ள வந்து உட்கார்ந்து எல்லாரையும் நாட்டுடைய வேலை வாய்ப்பு அவங்க சாதாரண மனிதனுக்கு கூடிய ஒரு உள்ளூர் 50 வருடங்கள் ஆனாலும் கூட அவரை வெளியூர்காரனாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உள்ளூர் கிராமங்கள்ல பார்க்கிறோம். அந்த உணர்வை தூண்டிவிடக்கூடிய புரிஞ்சுக்கோங்க. பர்மால இல்ல அவங்க வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. அதற்கான தீர்வுக்கான முயற்சிகள்ல போகாம அதை வந்து வன்முறை மூலமாக தீர்த்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தீர்வு ஏற்படுத்த வேண்டியது மாநில மத்திய அரசாங்கம் செய்ய மறுக்கிறது என்பதுதான் எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அவருடைய பகுதிகளை புடுங்குறாங்க. அவருடைய வக்காலத்து வாங்குவீங்களா? அவங்க இஸ்லாமிய என்ற ஒரு காரணத்துக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருப்பாங்களா? அவங்க ஒன்று புரிந்துக்கோங்க. நேபாள், பர்மா சின்ன நாடுங்க. நேபாள்காரன் ஒரு 1.5 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க, தூக்கி வெளில போட்டான் எல்லாரையும். ஒரு நாடு தன்னுடைய பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியது கடமையா இல்லையா? இவர்கள் வந்து பாருங்க, ரெஃப்யூஜி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இமிகிரண்ட்ஸ் இஷ்யூவை வந்து எப்படி செட்டில் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நீங்க ஒரு பார்வையை சொல்றீங்க. நான் சொல்றேன். அதாவதுங்க, முதல்ல வந்து பங்களாதேஷ் இந்தியா பார்டர் 4000 கிலோமீட்டர், அதை ஃபென்ஸ் பண்ணணும். இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல்ல பண்ணாத மாதிரியே இங்கேயும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 11 அடி உயரம் அது இந்த ஃபென்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு அடையாளம் கண்டு வெளியேற்ற வேண்டும். ஆஸ்திரேலியா இதை தான் பண்ணிருக்கு. உலக நாடுகள், எத்தனையோ நாடுகள் வெளியேற்ற வேண்டும். அதுதான் கட்டாயமாக இந்த நாட்டுடைய அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு, நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கணும்னா ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.